நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக நம்முடைய வீற்றிற்கும் சிறப்பு விருந்தினர் டாக்டர் மதன்குமார் அவர்களின் வாழ்த்துரை. அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களுடன் லலித் கலாக்ஷேத்ராவின் இயக்குனர் திரு ரவிராஜ் அவர்களையும், திருமதி நிர்மலா ரவிராஜ் அவர்களையும், செக்ரட்டரி திரு விக்னேஷ்ராஜ் அவர்களையும், மாணவிகளின் பெற்றோர் செல்வி எஸ் ஹரிணி அவர்களின் பெற்றோர்களையும், எஸ் வர்ணிகா அவர்களின் பெற்றோர்களையும், எம் சகானா அவர்களின் பெற்றோர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். வீற்றிற்கும் சிறப்பு விருந்தினர் டாக்டர் எஸ் மதன்குமார் அவர்கள், சென்னையில் இருக்கும் டாக்டர் ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் நடன பேராசிரியராக பணியாற்றுகின்றார். அவரை பற்றி சொல்லப்போனால் நிறைய நாட்டிய மாணவிகளை உருவாக்கியிருக்கின்றார். உண்மையில் சொல்லப்போனால் இந்த நாட்டிய உலகத்தில் அவரை ஒரு ஜாம்பவான் என்று நாம் சொல்லியாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு திறமை மிகுந்த ஒரு கலைஞர். இவருடைய மாணவிகள் அனைவரும் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது உலகெங்கிலும் நடன ஆசிரியராக வெளிநாட்டிலும் எல்லா நாட்டிலும் பணியாற்றி வருகின்றார்கள். இவர் அதிக விருதுகளையும் நாட்டியத்தில் வாங்கியிருக்கின்றார். நடன நிகழ்ச்சிகளையும் நிறைய வழங்கி கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு திறமைமிக்க மனிதர் நம்மிடையே இருப்பது நமக்கு பெருமைக்குரியதாகும். அவரை நாம் கைத்தட்டி வரவேற்போமா? ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சபைக்கும் சபையில் உள்ள அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல வருடங்களுக்கு முன்பாக நான் லலித் கலாக்ஷேத்ரா இந்த நிறுவனத்தின் ஒரு அரங்கேற்றத்திற்கு நான் சிறப்பு விருந்தினராக ஏற்கனவே ஒரு முறை வந்துள்ளேன். இது என்னுடைய இரண்டாவது முறை. முதலில் டாக்டர் ரவிராஜ் ஐயா அவர்களுக்கும் அவர்களது துணைவியார் அம்மையார் அவர்களுக்கும் அவரது திருமகன் ஐயா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது யாரோ ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி இல்லை, ரொம்ப ஒரு உறவுக்காரங்கள் மாதிரியான ஒரு நட்பு. அதே போல தான் நானும் விஜய் மேடம் இருக்காங்கல்ல, அவங்களும் இவங்க எங்களுக்கு உறவுக்காரங்கன்னா விஜய் மேடம் அவங்க வந்து என்னுடைய சகோதரி மாதிரி. ஏன்னா நாங்கள் இருவரும் ஒரே நிறுவனத்திலிருந்து வெளியில் வந்தவங்க. அப்போது அவங்க வந்து எனக்கு கண்டிப்பாக என்னுடைய சகோதரி, ஒரு குடும்பத்தோடு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. நீங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சாதாரண பரதநாட்டிய நிகழ்ச்சி மாதிரி இல்லாமல் சொன்னாங்க. தமிழில் வந்து சொல்லுவாங்கள்ல, முத்தமிழ், இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படின்னு. அந்த மூன்றும் சேர்ந்த ஒரு தரமான ஒரு நாட்டிய நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்தேன். விஜய் மேடம் அவர்களுடைய உழைப்பும் அவருடன் பணிபுரிந்த ஆசிரியர்கள் ஹரிப்பிரியா மற்றும் காயத்ரி என்று சொன்னார்கள். அவர்களது உழைப்பினுடைய வெளிப்பாடாக இது மிக அழகாக அமைந்திருந்தது. ஒரு விஷயம் எல்லாரும் யோசிக்கணும், எதுக்காக இப்படி பசங்களை வந்து ஆட வச்சிட்ருக்காங்க அப்படின்னு தோணிச்சா யாருக்காச்சும்? ஒரு சாதாரண ஒரு டான்ஸு, அதுக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ணி ஒரு ப்ரோக்ராம் தேவையான்னு யோசிக்கணும். அது அவசியம். ஏன்னா ஒவ்வொரு ரூபாயுமே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம்.
செலவு பண்ணுறது கணக்கு பார்த்து தான் செலவு பண்ணி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி உலகம் அப்படி இருக்குது. அப்போது இவ்வளோ பொருள் செலவில் இது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? சாதாரணமாக குழந்தைங்களை வளர்க்குறதுங்கிறது சாப்பாடு போட்டு துணி கொடுத்து ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சு வளர்க்குறது வளர்ப்பு. மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு அனுப்புறது ஒரு மற்றொரு விதமான ஒரு வளர்ப்பு. சிபிஎஸ்சிக்கு அனுப்புறது ஒரு வளர்ப்பு. இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு அனுப்புறது ஒரு வளர்ப்பு. இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்கூல் வளர்ப்பை விட கலையோடு சேர்ந்து ஒரு குழந்தை வளர்க்குற வளர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் யூனிவர்சல் எஜுகேஷன், யூனிவர்சல் நாலேஜ், யூனிவர்சல் விஸ்டம். இது வெறும் அறிவு சார்ந்தது கிடையாது. அறிவுனா இங்கே மட்டும் நிற்கும். அதனால் ஒரு பிரயோஜனம் ஏட்டு சுரக்காயின்னு சொல்லுவாங்க. இவங்க ஆடினாங்களே பசங்க, என்ன நினச்சிங்க நீங்கள்? ஏகதந்தம் சதுரகஸ்தம் பாசமங்குஷதாரிடம் ரதஞ்ச வரதம் ஹஸ்தே பிப்ராண மூஷகத்வஜம் ரக்தம் லம்போதரம் சூர்பகர்ணகம் ரக்தவாசசம் ரக்தகந்தானி லிப்தாங்கம் ரக்தபுஷ்பைஹி சுபூஜிதம் பக்தானுகம் வினம் தேவம் ஜகத்காரணம் அச்சுதம் ஆவிர்போதம் சுஷ்டியாதௌ பிரகிருதேஹ புருஷாத் பரம் ஏவம் தியாயதி யோ நித்யம் சயோகி யோகினாம் வரஹ. ஓம் நமோ விராதபதயே நமோ கணபதயே நமோ நமः பிரமதபதயே நமஸ்தேஸ்து லம்போதராய ஏகதந்தாய விக்ன விநாசினே சிவசுதாய ஸ்ரீ வரதமூர்த்தயே நமஹ. சொல்லுங்க பார்ப்போம். உட்காந்துருக்கவங்களும் கேட்குறேன். ஃபஸ்ட்டு பண்ணாங்கள ஒரு டான்ஸு பிள்ளையாரை பற்றி, அதோட கண்டென்ட் இதுதான். மாதர்மே மதுகைடபக்னி மகிஷ பிராணபகாரோத்யமே ஹேலா நிர்மித தூம்ரலோச்சனவதே ஹே சண்டமுண்டார்தினி நிஷேஷீகிருத ரக்த பீஜதனுஜே நித்யே நிசும்பாவகே சும்பத்வம்சினி சம்ஹரா சுதுரிதம் துர்கே நமஸ்தே அம்பிகே. சொல்லுங்கள் இப்போ இன்னொரு வாட்டி. அதுதாங்க நடந்த மகிஷாசுரமர்தினியோட அதோட கண்டென்ட்டு. ஸோ உங்களை நான் இப்படி சொல்லி அப்படி சொல்லலை. இந்த எஜுகேஷன் இந்த கலை கொடுக்கும். இந்த பரதநாட்டியம் படிக்கும்போது நான் முன்னாடி சொன்ன ஸ்லோகம் வந்து அதர்வ வேதத்தில் கணபதியை பற்றி வர்ற கணபதி அதர்வ சீர்ஷோபனிஷத், அதோட கண்டென்ட் அதைத்தான் அவங்க பண்ணாங்க. கணபதியில் தேவியை பற்றி பண்ணது தேவி மகாத்மியம். சாப்டராக இருக்கும். நீங்கள் தேவி மகாத்மியம் படிக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நவாக்ஷரி மந்திர உபதேசம் வாங்கணும், ஸ்ரீசக்கர பூஜை வாங்கணும், அது 1,00,000 வாட்டி நீங்கள் ஜெபிக்கணும், அதை அந்த குரு சரி பண்ணணும், நீங்கள் ஜெபிச்சது சரியான அது ரிசல்ட் கரெக்டாக வரணும். அப்போ தான் நீங்கள் வந்து தேவி பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கலாம். அந்த பூஜை வந்து உங்களை தேவியாக மாற்றும், உயர்த்தும். இங்கே வந்து நின்றவங்களும் தேவியாக தானே பார்த்தீங்க, எதுவுமே பண்ணாமல் தேவி ஆகிட்டாங்க பாருங்கள். அதுதான் அந்த கலையோட வசதி. ராமாயண மகாபாரதத்தை என்னைக்காச்சும் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்துருப்பீங்களா வீட்டில்? உங்களை தான் கேட்குறேன். யாராவது ஒருத்தர் என் பிள்ளைக்கு ரெண்டு பகவத்கீதை ஸ்லோகம் இல்லைன்னா ஒரு பாகவத ஸ்லோகம் ஏதாச்சும் அழகாக பண்ணினாங்க. ஸ்ரீமத் பாகவதம், அது வைஷ்ணவ சாம்ராஜ்யத்தில் அது ஒரு பெரிய சாகரம். அழகாக எடுத்து பண்ணிட்டாங்க. அந்த வர்ணத்தில் முழுசும் என்னால் உட்காரவே முடியலை. எனக்கு அது அந்த விசுவலைஸ் ஆகுது. ஒவ்வொரு ஸ்லோகமும் வருது. அப்படியே இது இந்த அத்தியாயத்தில் இந்த சாப்டர் எடுத்து பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்கன்னு என்னை உட்கார விடலை. இப்படி ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான். மெய்ப்பொருள் நாயனர் இப்போ நான் சொன்னது சம்ஸ்கிருதமாக, ஓகே இவர் ஐயர் போல் இருக்குது சம்ஸ்கிருதமாக பேசுகிறார் அப்படின்னு. திருத்தொண்டர் புராணம் அந்த புஸ்தகத்திலேருந்து கத்தி எடுத்து சொருகிறார் பாருங்களேன். அதுக்கு மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் படை கறந்த அதை ஒழிச்சு வச்ச புத்தக கவலை ஏந்தின்னு வரும். நான் படித்தேன். எனக்கு 7th or 8th படிக்கும்போது மனப்பாட பகுதியில் தமிழில் இது இருக்கும். மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் படை கறந்த புத்தக கவலை ஏந்தி. அப்படி அவன் வந்தான். இவர் சிவனையே பார்த்த மாதிரி நினச்சி வணங்கினார், குத்தி கொண்டுட்டான். அதுதாங்க படிப்பு. அந்த படிப்பு வேணும்னா நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள பரதநாட்டியம் படிக்க வைக்கணும். கிளாஸ் ரூமில் சோடியம் குளோரைடுக்கும் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டுக்கும் இல்லை சல்ஃபருக்கும் என்ன வித்தியாசம் உங்கள் பிள்ளைங்களுக்கு வாயில் சொன்னால் என்ன புரிஞ்சிடும்? இல்லை அதை விசுவலைஸ் பண்ணி காட்டணும்னு புரிஞ்சிருமா? எல்லாமே வெள்ளை வெள்ளையாக இருக்கும், இல்லைன்னா லிக்விட் ஃபார்மில் இருக்கும்.
அது எப்படிங்க விசுவலைஸ் பண்ணுவாங்க? அந்த விசுவலைஸ் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி வேணும்னா நீங்கள் டான்ஸ் படிக்கணும். டான்ஸில் வர்றதெல்லாம் சப்தம், சவுண்டு. நாங்கள் டீச்சர்ஸ் சொல்ல அந்த தட்டுற சவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சவுண்டோடு சேர்த்து உள் வாங்குவாங்க. உள் வாங்குறத விசுவலைஸ் பண்ணணும், அதை பிக்சரைஸ் பண்ணணும். அந்த பிக்சரைஸ் பண்ணுறத என்னோடய உடம்புல நான் அதை ஆக்ட் பண்ணணும். அந்த ஆக்ட் பண்ணுறது உங்களுக்கு புரியணும். 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன், இல்லை 2 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் மாலிக்யூல் ஒன்று சேர்ந்தால் 1 ஹைட்ரஜன் பெராக்சைடு வரும், வாட்டர் மாலிக்யூல் வரும். அது எத்தனை பிள்ளைங்க புரிஞ்சு படிக்க முடியும்? படிக்கிறாங்க இன்னைக்கு. அந்த புரிதல் வரணும்னா உங்கள் குழந்தைங்கள பரதநாட்டியமோ சங்கீதமோ ஒரு வாத்திய கருவியோ படிக்க வைங்க. இந்த சப்தம் எல்லாத்தையும் புரிய வைக்கும். நிறைய விஷயங்களை புரிய வைக்கக்கூடிய சூட்சமும் அதில் இருக்குது. நம்மளுடைய குழந்தைங்களுக்கு 3 விஷயத்தை கொடுக்கணும். 1, நம்மளுடைய கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்கணும். 2வது, நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். 3வது, அவங்க நோய் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் டான்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த அரைமண்டியில் உட்காரும்போதே சக்கரஸ்தலம் ஓப்பன் ஆகிடும், டப்பு டப்பு டப்புன்னு திறந்துடும். நீங்கள் என்ன ஆடினாலும் பாருங்களேன், எங்கள் ஹார்ட்லேருந்து தான் எல்லாம், எந்த மூமெண்ட் பண்ணாலும் இந்த லெவல்லேருந்து தான் போகும். ஸோ இங்கே வரைக்கும் இருக்க சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகிடும் சும்மா அரைமண்டி உட்காந்தாலே. அதுக்கப்புறம் அதை ஆக்ஞா கொண்டு போகிறது, சகசிராரத்தை கொண்டு போகிறது, அது பரமேஸ்வரன் கிருபை இருந்து அது நடக்கும். அதை விடுங்க, அது யோகம் சம்மந்தப்பட்டது. இந்த கலைக்குள்ளே யோகாவும் இருக்குது. அதோட பாடி ஃபிட்னஸ். நாடின பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, என்ன குதிக்குதுங்க, என்ன ஜம்ப் பண்ணுறாங்க, எவ்வளோ பண்ணுறாங்க. பட் அந்த பாடியில் எங்கே இருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது இவங்க சாப்பிட்ட சாப்பாட்டில் இல்லை. பாரதியார் சொன்னானே, சக்தி பிறக்குது சோத்தினிலே. நல்லா சாப்பிட்டா, சோறு மூட்டையாக சாப்பிட்டா சக்தி வராது. மூச்சு நிலை, பிரெத் கண்ட்ரோல். இது ஒரு பிராணசக்தியை எப்படி உள்ளே வாங்குறது, வெளியிலிருந்து எனர்ஜி எப்படி எடுக்கிறதுங்கிற டெக்னிக்கையும் இந்த பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்குது. பாடி லைன்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் இதில் வரும். இன்னர் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் அதோட ஃபங்க்ஷனை சரி பண்ணி கொடுக்கும். உங்களோட குழந்தைய நோயற்ற தன்மையில் வளர்கிறதுக்கு இந்த கலை ஆகும். இதோட இம்பேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குழந்தைங்களை நம்ம வயிற்றில் இருக்கும்போது வேணான்னு நம்ம நினச்சி பேசியிருப்போம். இல்லை மாத்திரையே சில பேர் 1-2 போட்டிருப்பாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஆட்டிசத்தில் ஆரம்பித்து இந்த கற்றலில் குறைபாடுன்னு ஆரம்பித்து நிறைய ப்ராப்ளம்ஸ் பிறந்ததுக்கப்புறம் வரும். அதில் ஒன்று ஃபிட்ஸு வரும், எபிலெப்சி. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் தான். அதனால தான் அந்த நடராஜருக்கு கீழே ஒரு அசுரன் படுத்திருக்கான் பார்த்தீங்களா, அந்த அசுரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு வரக்கூடிய காக்கா வலிப்புன்னு சொல்லக்கூடிய நோயோட சிம்பிள் தான் அது. உனக்கு காக்கா வலிப்பு நம்ம குடும்பத்தில் யாருக்காவது வந்ததுனாலோ இல்லை மனவியல் சார்ந்த நோய் இருந்தாலோ நீங்கள் பரதக்கலையை படிங்க, அந்த நோய் மட்டுப்படும். அது ஃபுல்லாக போகும்னு சொல்லலை, அதனால தான் கீழே படுத்தே இருக்குது. அது இருக்கும், பட் அது இதாகிடும், அதனுடைய வீரியம் குறையும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கலையை இந்த தொழில், அறிவு சார்ந்த தொழில் சார்ந்த இந்த ஒரு ஊரில் இவ்வளோ வருஷங்களாக நம்ம ரவிராஜ் சார் எடுத்துகிட்டு நடத்துகிறாரு. இது சும்மா பார்த்து கை தட்டிட்டு போகிறதுக்கான ஒரு விஷயம் இல்லை. இதுக்கு பின்னாடி பல பேரோட உழைப்பு, அவங்களுடைய அறிவு, அவங்க படித்த படிப்பு, அது எல்லாம் கீழே போட்டு மக்க வச்சு அந்த அடி உரத்திலிருந்து தான் உங்கள் குழந்தைங்க மேலே வர்றாங்க. அதுக்கு இதில் எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குதுன்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நிறையா சொத்து சேர்த்து வைங்க, பிள்ளைங்களுக்கு நிறையா படிப்பு கொடுங்க, அதோடு சேர்த்து இந்த மாதிரியான விஷயங்களையும் கொடுங்க. இந்த ஒரு விஷயத்தை ஒரு அழகியல் வடிவத்தில் வெளிப்படுத்துறது தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க. இங்கே பண்ணினது ஜஸ்ட்டு 2% ஆஃப் ரிசல்ட்டு தான் பரதநாட்டியத்தோட ரிசல்ட்டு. இதுக்கப்புறம் இதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கல்ல, இது ஒரு இதோட பிரதிபலிப்பு. இதனுடைய 98% இருக்குது பார்த்தீங்களா, அது யாருக்கு புரியும்னா ஆடுன்னு அந்த பசங்களுக்கான பலன். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த கலையை கற்றுக்கிறதுக்காகவும் இந்த ஒரு நிகழ்ச்சிக்காகவும் நம்ம செலவு பண்ணின செலவு ரொம்ப கொஞ்சம், நம்ம அடைந்த பயன்கள் ரொம்ப பெருசு. அது யாருக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இறைப்பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நமது டாக்டர்
ரவிராஜ் ஐயா அவர்களுக்கும் அவர்களோட துணைவியார் நிர்மலா அம்மா அவங்களுக்கும் அவங்க பையனுக்கும் அவங்களோட ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாத்துக்கும் இந்த ஃபேக்கல்ட்டிஸ்க்கு நடுவில் ஒரு பட்டத்தீட்டின ஒரு வைரம். அந்த வைரம் வந்து திருச்சியிலேயே இருந்துச்சுன்னா இவ்வளோ மின்னிருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அது தங்கத்தில் தான் போய் உட்காந்துருக்கும். கண்டிப்பாக அந்த வைரமும் தெரியும், அது தங்கத்தில் போய் உட்காந்துருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த வைரம் உட்காந்துருக்கிறது ரவிராஜ்ங்கிற ஒரு பிளாட்டினத்துக்கு மேலே உட்காந்துருக்கு. ஸோ தங்கம் கூட கொஞ்சம் அந்த டைமண்டோட அந்த லஸ்டர் வந்து கொஞ்சம் குறைச்சிடும். பிளாட்டினம் வந்து அதை பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். இந்த காம்பினேஷன் என்றைக்கும் இருக்கணும். இந்த கோவை வாழ் மக்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு மேன்மைகொள் சைவ நீதி உலகெல்லாம் விளங்குவதற்கான ஒரு கருவி. அந்த கருவி தன்னுடைய காரியத்தை மிக சிறப்பாக செய்வதற்கு எல்லாம் வல்ல சிதம்பர ஈஸ்வரர் அனுகிரகிக்கணும்னு வேண்டிக்கிட்டு என்னுடைய இந்த வாய்ப்புக்கும் உங்களோட பங்கெடுக்கிறதுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய நன்றிகள். ஹரணம பார்வதீபதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மிக மிக அருமையாக மாணவிகளுக்கும் வாழ்த்துரை வழங்கி நாட்டியத்திரை பற்றியும் வேதங்களிலிருந்தும் மிக அழகாக எடுத்துரைத்தார் நம்முடைய வீட்டிற்கும் சிறப்பு விருந்தினர் அவர்கள். அவர்களை நாம் மீண்டும் வரவேற்போம், கைத்தட்டி வரவேற்போம். உண்மையிலேயே அயர்ந்து விட்டீர்கள் அவருடைய வாழ்த்துரையில். இப்பொழுது நாம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்த இருக்கின்றோம். பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்த இருக்கின்றார் நம்முடைய லலித் கலாஷேத்ராவின் இயக்குனர் திரு ரவிராஜ் அவர்கள். சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள். அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசினை வழங்குவார்கள் திருமதி நிர்மலா ரவிராஜ் அவர்கள். நிகழ்ச்சியின் அடுத்து எல்லாம் மன்னிக்கணும், இந்த சொல்லலைன்னா நான் நன்றி கேட்டவன் ஆகிடுவேன். இந்த நிகழ்ச்சி வந்து இவ்வளோக்கு அழகாக வந்தது காரணம் பக்கவாத்தியம். மன்னிக்கணும், நான் கோர்வையாக சொல்ல மறந்துட்டேன். பாட்டு நல்ல கந்தர்வ கானம், ஃப்ளூட், மிருதங்கம் எல்லாம் ரொம்ப அழகாக அமைஞ்சிருந்தது. அவங்களுடைய உழைப்புக்கும் அவங்களுடைய அனுசரணைக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக இருந்தது சார். கிரேட் மேடம். நிகழ்ச்சியின் அடுத்து நம்முடைய வீட்டிற்கும் ஹயக்ரீவா அகாடமியின் தலைவர் திரு ஆனந்தராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவர் மாணவிகளுக்கு வாழ்த்துரை வழங்க இருக்கின்றார்கள். திரு ஆனந்தராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த இனிய மாலை பொழுதுனிலே சாதாரண நாட்கள் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் எங்கேயோ போயிருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய சிந்தனைக்கும் கண்களுக்கும் காதுகளுக்கும் ஒரு நல்ல விருந்தினை அளித்திருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கிற தாய்மார்கள் வீடுகள் எல்லாம் இப்போ வரலட்சுமி விரதம் கொண்டாடி இருப்பீங்க. அதுக்கப்புறம் கொடு வருது. கொழுவில் 3 நாள் சரஸ்வதியை ஆராதிப்போம், லக்ஷ்மியை 3 நாள் ஆதாரிப்போம், துர்க்கையை 3 நாள் ஆதாரிப்போம். ஆனால் எந்தெந்த கோவில்களிலே எங்கெங்கு எந்த வீடுகளிலே கொடு இருக்கிறதோ அந்த காட்சியை
3 குழந்தைகள் தாயாக வந்து நமக்கு கொடுத்து விட்டார்கள். முன்னாலேயே வந்து கொடுத்துட்டாங்க. இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுகிற போது நான் ரசித்தேன், ருசித்தேன். சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். நன்றாக ரசித்தேன், ருசித்தேன். அந்த அம்மையே வந்து நமக்கெல்லாம் அருள் புரிகிற மாதிரி பாவங்களும். எனக்கு நாட்டியத்தை பற்றி அவர் மாதிரி விளக்கிறதுக்கெல்லாம் தெரியாது. நான் ரசித்ததை நான் சொல்கிறேன். ஒவ்வொரு அசைவுகளும், அந்த சிரிப்பு, நடனத்தினுடைய ஒவ்வொரு அசைவுகள், காலசைவுகள், கையசைவுகள், முகத்தினுடைய பாவங்களை எல்லாம் நான் கவனித்தேன். பக்கத்தில் இவங்க உட்கார்ந்துருந்தாங்க. சொல்லிகிட்டே இருந்தேன், எவ்வளோ அழகாக இந்த குழந்தைகள். நான் வந்து 3 சரஸ்வதியும் மகாலட்சுமியையும் துர்க்கையையும் இங்கே தரிசனம் செய்து விட்டேன். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இந்த தில்லைநாதன் அவர் எங்கே இருக்காருன்னா, தில்லையில் நடனமாடி அவருடைய காலினுடைய பெருவிரல் எங்கே குத்தி இருக்குதோ உலகத்தினுடைய நடுமையமே அதுதான். அந்த ஆட்டத்தை ஆடி காமிச்சிருக்காங்க இந்த 3 குழந்தைகளும். எல்லாரும் அந்த குழந்தைகளை வாழ்த்தணும். ஒரு பெரிய கரவொலியும் மனதார வாழ்த்துங்கள். ஏன்னா கொழு வர்றதுக்கு முன்னாலேயே கொழு பார்த்துட்டோம், நவராத்திரியை கொண்டாடிட்டோம், நவரச நடனத்தை பார்த்துட்டோம், இயல் இசை நாடகம் சொன்னார், அதுவும் சொல்லிட்டு இருந்த அந்த அம்மாட்ட. இங்கே இந்த வாத்தியத்தில் இருந்தாங்களே, அற்புதமாக வாசித்தாங்க. அதனால் அவங்களோடது நிகழ்ச்சி செவிக்கு நல்லா இருந்தது. அவங்க ஆட்டத்தில் இயல்பான நடவடிக்கைகள் சரியாக இருந்தது. நாடகமே நடித்து காமிச்சிட்டாங்க. ஆக இந்த காதுகளுக்கும் கண்களுக்கும் நம்முடைய ஹிந்து தர்ம பரிபாலன, தேசம் தெய்வம் தர்மம்ங்கிறத உணர்த்திய குழந்தைகள். இந்த தில்லைநாதன் அவர்களை எல்லாம் இன்னும் வாழ்த்தி மேலே மேலே வரணும். உன்னுடைய அசைவுகள் அத்தனையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த குழந்தைகள் உலகம் போற்றும் உத்தமிகளாக வர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். மிக அழகாக வாழ்த்துரை வழங்கினார்கள் திரு அனந்தராஜன் ஐயா அவர்கள். அவர்களுக்கு நம் லலித் கலாஷேத்திரன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாணவிகளுக்கு விருதுகள் வழங்குதல். முதலில் நாம் அழைக்கிருக்கும் மாணவி செல்வி எஸ் ஹரிணி. செல்வி எஸ் ஹரிணி அவர்களுக்கு நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் மதன்குமார் அவர்கள் விருதினை வழங்குவார்கள். செல்வி ஹரிணியின் பெற்றோர் எஸ் கிருத்திகா, திருமதி எஸ் கிருத்திகா அவர்கள். ஹரிணி அவர்கள் 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கின்றார். இவருடைய 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கின்றார். இவருடைய ஹாபீஸ் ரீடிங் புக்ஸ், சிங்கிங், டான்சிங், இதெல்லாம் அவருடைய ஹாபீஸ். அவரை நாம் கைத்தட்டி வரவேற்போம். அடுத்து நாம் அழைக்க இருக்கும் கலைஞர் செல்வி எஸ் வர்ணிகா. செல்வி எஸ் வர்ணிகா அவர்களுக்கு நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் எஸ் மதன்குமார் அவர்கள் விருதினை வழங்குவார்கள். இவரின் பெற்றோர் திரு ஜே சிவா, திருமதி டி மகேஸ்வரி சிவா. இவர் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கின்றார். இவருடைய ஹாபீஸ் டான்சிங், ரீடிங் புக்ஸ். அடுத்து நாம் அழைக்கிருக்கும் மாணவி செல்வி எம் சஹானா. செல்வி எம் சஹானா அவர்களுக்கு விருதினை வழங்குவார்கள் நம்முடைய வீச்சிற்கும் சிறப்பு விருந்தினர் டாக்டர் எஸ் மதன்குமார் அவர்கள். இவரின் பெற்றோர் திரு முருகானந்தம் அவர்கள்,
திருமதி ரூபா சந்திரிகா அவர்கள். இவர் 12ஆம் வகுப்பு முடித்து விட்டார். நீட் எக்ஸாம் எழுதியிருக்கின்றார். வருங்கால மருத்துவராக போகின்றார். இறுதியிலும் அந்த லட்சியமாக நாட்டியத்தை கற்றுவிட்டார். இப்பொழுது நாம் சிறப்பு விருந்தினருடன் ஒரு புகைப்படம். செல்வி சகானா அவர்களுக்கு ஒரு விருதினை வழங்கியிருக்கின்றார்கள். ஒரு பரிசு வழங்கியிருக்கின்றார். நாம் சிறப்பு விருந்தினருடன் ஒரு புகைப்படம். மாணவிகளை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக கலைஞர்களை கௌரவப்படுத்துதல். முதலில் நாம் அழைக்கிருக்கும் கலைஞர் நாட்டிய ஆசிரியர் திருமதி விஜயலட்சுமி பரமேஸ்வரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள். அழைக்கிருக்கும் கலைஞர் செல்வி விஷ்ணு பிரியா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கும் நம்முடைய சிறப்பு விருந்தினர் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள். அடுத்து நாம் அழைக்கிருக்கும் கலைஞர் குரலிசை வித்வான் திரு அனில்குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இந்நாட்டின் நிகழ்ச்சிக்கு பாடிய திரு அனில்குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். குரலிசை வித்வான் திரு அனில்குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கும் நம்முடைய சிறப்பு விருந்தினர் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள். அடுத்து நாம் அழைக்கிருக்கும் கலைஞர் திரு பாலக்காடு வெங்கடேஷ் அவர்கள். மிருதங்க வித்வான் திரு பாலக்காடு வெங்கடேஷ் அவர்கள். மிருதங்க வித்வான் திரு பாலக்காடு வெங்கடேஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் மதன்குமார் அவர்கள். அடுத்து நாம் அழைக்கிருக்கும் கலைஞர் வயலின் வித்வான் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள். வயலின் வித்வான் திரு ஜெயபிரகாஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள்
நம்முடைய வீட்டிற்கும் சிறப்பு விருந்தினர் அவர்கள். அடுத்து நாம் அழைக்கிருக்கும் கலைஞர் புல்லாங்குழல் வித்வான் திரு கார்த்திகேயன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். புல்லாங்குழல் வித்வான் திரு கார்த்திகேயன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள் நம்முடைய வீட்டுக்கு சிறப்பு விருந்தினர் டாக்டர் மதன்குமார் அவர்கள். அடுத்து நாம் அழைக்கிருக்கும் கலைஞர் ஒப்பனை கலைஞர் ஜித்தின் அவர்களை திரு ஜித்தின் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நம் நாட்டிய மாணவிகள் தேவதைகளாக இருந்தது காரணம் ஒப்பனை கலைஞர் திரு ஜித்தின் அவர்கள். திரு ஜித்தின் அவர்கள் அடுத்து இம்மேடை அரங்கிற்கு உதவிய திரு சுகுமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இம்மேடை அரங்கிற்கு உதவிய திரு சுகுமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து நாம் அழைக்க இருப்பது இம்மேடை அரங்கிற்கு உதவிய திரு கோபால் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திரு கோபால் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திரு கோபால் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள். ஒப்பனை கலைஞர் திரு ஜித்தின் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கும் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள். இதனைத் தொடர்ந்து நாட்டிய நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. வண்ணத்தினை மாவை தெல்லியே உண்ணும் வாழ்க்கை குறகுல வழியே என்று ஆட வருகின்றார்கள் நம் மாணவிகள் செல்வி சகானா, செல்வி வர்ணிகா, செல்வி ஹரிணி. வாழ்க்கை குலவள்ளியே வண்ணத்தினை மாவே தெல்லியே உண்ணும்
வாழ்க்கை குலவள்ளியே உயிர் வாங்க பிறந்திட்ட கள்ளியே உயிர் வாங்க பிறந்திட்ட கள்ளியே இரு வடமேறுவை மிக மாறிய புயலீதினி பரமாமணி மாலை படிதன துள்ளியே விளவான்மதி வீசுதி அள்ளியே பாலை படிரன துள்ளியே விளவான்மதி வீசுதி அள்ளியே வண்ணத்தினை மாலை தெள்ளியே உன்னும் வாழ்க்கை குலவள்ளியே உயிர் வாங்க பிறந்திட்ட கள்ளியே இரு படமேறுவை மிக மாறி புறவீதினி பலமாமணி மாலை படிரன துள்ளியே வீழ வான்மதி வீசுதி அள்ளியே கண்ணத்தினில் கோயில் சத்தமே கேட்க கன்றுது பாருந்த சித்தமே கண்ணத்தினில் கோயில் சத்தமே கேட்க கன்றுது பாருந்த சித்தமே மயக்க கந்தமும் செய்யுதே சித்தமே மயக்ககம் செய்யும் தேகமு பித்தமே ஊடம் கனலேறிய மெழுகாயனும் திணியாகிலும் அடிவாத கட்டியணை தோறு முத்தமே தந்த கை தொழுவேன் என்ற சித்தமே கட்டியணை தோறு முத்தமே தந்த கை தொழுவேன் என்ற சித்தமே கண்ணத்தினில் கோயில் சத்தமே கேட்க கன்றுது பாரந்த சித்தமே மயக்ககம் செய்யுதேகமு பித்தமே கூடன் கனலேறிய மெழுகாயன துணியாகிலும் அடிவாதை பாட்டி எண்ணெய் திரு முத்தமே தந்த கை தொழுவே என்ற சித்தமே வாடியிருப்பது வஞ்சமோ கொள்ள வன்கருங்கல்லோ நுஞ்சமோ வாடியிருப்பது வஞ்சமோ கொள்ள வன்கருங்கல்லோ நெஞ்சமோ கொண்டமையில் தீயம் குஞ்சமோ கொண்டமையில் பயத்தீயம் குஞ்சமோ சீலை மதனாகம முதுகாவிய மதிலே மொழி சுகலீலை மதனாகம முதுகாவி அதிலே மொழி சுகலீலை மார்க்கமுனக்கென்ன நஞ்சமோ ஒரு வார்த்தையுரைக்கவும் பஞ்சமோ மார்க்கமுனக்கென்ன நஞ்சமோ ஒரு வார்த்தையுரைக்கவும் பஞ்சமோ வாடியிருப்பது வஞ்சமோ கொள்ள வன்கருங்கல்லோ நெஞ்சமோ கொண்டமையல் பயக்கியம் கொஞ்சமோ சீலை மதனாகம முதுகாவிய மதிலே மொழி சுகலீலை மார்க்கமுனக்கென்ன நஞ்சமோ ஒரு வார்த்தையுரைக்கவும் பஞ்சமோ வண்ணத்தினை மாவை தெள்ளியே உண்ணும் வாழ்க்கை குலவள்ளியே உயிர் வாங்க பிறந்திட்ட கள்ளியே இரு வடமேறுவை மிகராகிய புயலீதினி பலமாமணி மாலை படிரன துள்ளியே வில வாழ
வான்மதி வீசுதி அள்ளியே வண்ணத்தினை மாவை தெள்ளியே உண்ணும் வாழ்க்கை குலவள்ளியே உயர் பாங்க பிறந்திட்ட கள்ளியே இரு வடவேறுவை விகராகிய புயமீதனி பரமாமணி மாலை படிரன துள்ளியே வீல வான்மதி வீசுதி அள்ளியே தன்னன்ன தானன்ன தானாதன தானன தானன தானா 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 நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக தில்லானா சொற்கட்டுகளை மயமாக கொண்டு ஆடப்படுவது தில்லானா. இதில் பல்லவி அணுப்பல்லவி சரணங்கள் போன்ற அங்கங்கள் உண்டு. பல்லவி பலமுறை பாடப்படுகின்றது. இதற்கு அழகான மெய்யடவுகளும் கோர்வைகளும் அடவு கோர்வைகளும் அமைத்து ஆடப்படுகின்றது. ராகம் பரஸ் தாளம் ஆதி ஆட வருகின்றார்கள் நம் லலிகா நட்சத்திர நாட்டிய மாணவிகள் செல்வி சகானா, செல்வி ஹரிணி, செல்வி வர்ணிகா. தனோம் தனத திரண ஆதிருதானி தோந்த தீரனாதிருதானோம் தனத திரண ஆதிருதானி தோந்த தீரனாதிருதானோம் தனத திரண ஆதிருதானி தோந்த தீரனாதிருதானோம் தனத திரண ஆதிருதானி தோந்த தீரனாதிருதானோதனத 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 திரண ஆதிருதானி தோந்த தீரனாதிருதானோதனத
ಧೃತಾನು ದನದ ದಿರನ ಧೃತಾನಿ ತೋದ ದಿರನ ಧೃ ತನದ ದಿರನ ಧೃತಾನಿ ತೋದ ದಿರನ ತಾನಿ ತೋದ ದಿರನ ಧೃತಾನು ದನದ ದಿರನ ಧೃತಾನಿ ತೋದ ದಿರನ ಧೃತಾನು ದನದ ದಿರನ ಧೃತಾನಿ ತೋದ ದಿರನ ತಾನು ದನದ ದಿರನ ಧೃತಾನಿ ತೋದ ದಿರನ ಧೃತಾನು ದನದ ದಿರನ ತಾನು ದನದ ದಿರನ ಧೃತಾನಿ ತೋದ ದಿರನ ತಾನು ದನದ ದಿರನ ಧೃತಾನಿ ತೋದ ದಿರನ ಧೃತಾನು ದನದ ದಿರನ ಧೃತಾನಿ ತೋದ ದಿರನ ತಾನು ದನದ ದಿರನ ಧೃತಾನಿ ತೋದ ದಿರನ ಧೃತಾನು ದನದ ದಿರನ ಧೃತಾನಿ ತೋದ ದಿರನ ಧೃತಾನು ದನದ ದಿರನ ಧೃತಾನಿ ತೋದ ದಿರನ ಧೃತಾನು ದನದ ದಿರನ ತನೋಂದನದ ದಿರ ದಿರನ ದೀಂತದಿ ದೀಂದೀಂತನನ ದಿರನ ದಿರನ ತನೋಂದನದ ದಿರ ದಿರನ ದೀಂತದಿ ದೀಂದೀಂತನನ ದಿರನ ದಿರನ ತನೋಂದನದ ದಿರ ದಿರನ ದೀಂತದಿ ದೀಂದೀಂತನನ ದಿರನ ದಿರನ ತತೀಂದಿ ತನನ ದಿರನ ದೀಂತದಿ ದೀತ್ವಂ ಕಿಡದಗ ಜನುದಗ ಕಿಡದಗ ಜನುದಗ ಕಿಡದಗ ಜನುದಗ ನೋಂದನದ ದಿರನ ಧೃತಾನಿ ಓಂದ ದಿರನ ಧೃತಾನು ದನದ ದಿರನ രാമനാഥപുര പാലകൂടം മുത്തുരാമലിംഗ രാജേന്ദ്ര വിപുനി അഭിരാമിദയവും കാരക്ഷുപുനി വാരാഹി രാജ രാജേശ്വരി ശങ്കരി രാമനാഥ പുരപാലകൂടം മുത്തുരാമലിംഗ രാജേന്ദ്ര വിപുനി അഭിരാമിദയവും കാരക്ഷുപുനി വാരാഹി രാജ രാജേശ്വരി ശങ്കരിത തകിടനിരി സനിത ഗതിമിത ഗജം ഗമദയ തകിടരം തരിത തകിടനിരി സനിത ഗതിമിത ഗജം ഗമദയ തകിടരം തരിത ജൗജം മാരി തകിടജം നിരബദര ഗരിത മാരി ദാനിരദ വികിടജം തനോദന
தானோ தனத தீரனா தானி தோத தீரனாரு தானோ தனத தீரனா தானி தோத தீரனா 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 வாழிய செந்தமிழ் வாழ்க தமிழ் வாழிய பாரத மணி திருநாடு வாழிய செந்தமிழ் வாழ்க தமிழ் வாழிய பாரத மணி திருநாடு இன்றமை வரும் மின்னல்கள் மாய்க நன்மை தீக தீதல மொழிய இன்றமை வரும் மின்னல்கள் மாய்க நன்மை தீக தீதல மொழிய வந்தே மாதரம் ஜெய வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெய வந்தே மாதரம் ஜெய வந்தே மாதரம் ஜெய வந்தே மாதரம் ஜெய வந்தே மாதரம் ಕಾಯೇನ ವಾಚ ಮನಸೇಂದ್ರಿಯರ್ವಾ ಬುದ್ಧ್ಯಾತ್ಮನಾವ ಪ್ರಕೃತೆ ಸ್ವಭಾವ ಕರೋಮಿ ಅದ್ಯಲ್ ಸಕಲಂ ಪರಸ್ಮೈ ನಾರಾಯಣಾಯೇತಿ ಸಮರ್ಪಯಾಮಿ ಸಮರ್ಪಯಾಮಿ நன்றியுரை. இந்நாட்டிய அரங்கிற்கு வருகை புரிந்திருந்த பெற்றோர்களையும் சான்றோர்களையும் மற்றும் சிறப்பு விருந்தினர் டாக்டர் மதன்குமார் அவர்களுக்கும் எங்களது லலித் கலா க்ஷேத்ராவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்நாட்டிய அரங்கேற்றத்திற்கு பாடிய குரலிசை வித்வான் திரு அனில்குமார் அவர்களுக்கும், மிருதங்க வித்வான் திரு பாலக்காடு வெங்கடேஷ் அவர்களுக்கும், புல்லாங்குழல் வித்வான் திரு கார்த்திகேயன் அவர்களுக்கும், வயலின் வித்வான் திரு ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் ஒப்பனை கலைஞர் திரு ஜித்தின் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இம்மேடை அரங்கிற்கு ஒளி அமைத்த அமைத்தவர்களுக்கும் எங்களது லலித் கலா க்ஷேத்ராவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு சுகுமார் அவர்களுக்கும் திரு கோபால் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.